என்னடா இவ பேக் எடுத்துன்னு வந்து பார்க்குறான்னு பார்க்குறீங்களா? எங்க அம்மா மலேசியாவுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து என்னென்ன கிஃப்ட் குடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ண போறேன் இப்ப மலேசியால. மலேசியா அது வந்து எங்க ஆயா ஊரு. எங்க அம்மாவோட அம்மா பொறந்த ஊரு. இது ஒயிட் சாரி குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டோம். காலி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சாரி குடுத்துருந்தாங்க. இந்த சாரி கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. வயலட் வித் பிங்க்கு. எனக்கு புடிச்சிருக்கு. அதில அம்மா செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் இது 3 சாரி செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து அம் எனக்கு கலர் பேர் பிங்க்குன்னு நெனைக்கிறேன். டார்க் பிங்க்கு. ஸோ டார்க் பிங்க்ல கிரீன் பார்டரு. ஸோ எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒண்ணு வந்திருக்கு. எங்கேருந்துன்னா, முருகர் என் வீட்டுக்கு வந்துட்டாரு. ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டேன் தான். நான் வாங்கவே முடியல. ஆனா, மொ வாங்கலாம்னு நெனச்சேன். ஆனா, அவரே என்ன தேடி வருவாருன்னு கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. முருகர் என்ன தேடி வந்துட்டாரு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. எனக்கு முருகர் மலேசியாலேருந்து வந்த மாரி இருந்துச்சு. ஸோ முருகர் என் வீடு தேடி வருவார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எங்க அம்மா எனக்கு கிஃப்ட் வாங்கின்னு வந்தாங்க பாருங்க. இங்க போட்டிருக்கு மலேசியன் பத்து கேவ்ஸ்ன்னு அந்த இடத்துலேருந்து எங்க அம்மா வாங்கின்னு வந்தாங்க. எங்க அம்மாக்கு அந்த அருள் கிடைச்சுச்சு. எனக்கு எப்போ அந்த அருள் கிடைக்க போதோ தெரில. அவர நேர்ல போய் பார்க்குறது. இது பூஜை பண்ணுறதுனால எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இப்ப இந்த சாரி நான் பீகாக் சாரி தான். ஆனா எனக்கு ரொம்ப கலர் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் இருங்க இன்னும் கிஃப்ட்டும் முடியல. நெறைய கிஃப்ட் வந்திருக்கு. நான் நெனச்சு கூட பார்க்கல. அங்கேருந்து எனக்கு ஹேண்ட் பேக் எடுத்துதாங்க பாருங்க. இங்க தெரியுதா ரிங்கெட்டுன்னு போட்டிருக்கு. நம்ப மாட்டீங்க. ஆனா அங்கேருந்து வாங்கியிருக்கேன். நான் கேட்கல. ஆனா எனக்கு கிஃப்ட்டு தானாவே தேடி வருதுன்னு இதுதான். ஒரு ஜிப் இருந்துச்சு. ஸோ அதில எங்க அம்மா எனக்கு கிளிப்பு வாங்கின்னு வந்திருக்காங்க. பிக் சைஸு. ஆனா என் முடிக்கு இது. ஸோ பாருங்க தொறந்து பார்க்குறேன். நல்லா பல்ஸ் வச்சு நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு பட்டர்ஃப்ளை கிளிப்பு மாரி வாங்கின்னு வந்திருந்தாங்க பொட்டு. இதோ பாருங்க ஆனை வந்திருக்கு. வெள்ளை ஆனை வர்றது ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவும் வந்துடுச்சு. ஸோ இங்க பாருங்க இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப்பு. பனானா கிளிப் இல்ல. பட்டர்ஃப்ளை கிளிப்பு. பட்டர்ஃப்ளை கிளிப்பில இது அழகா இது மாரி குடுத்துருந்தாங்க. தொங்குற மாரி அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது ஒண்ணு இது ஃபுல்லு பெரிய கிளிப்பு. இது மாரி பட்டர்ஃப்ளை கிளிப்பு. ஆனா டிசைனா இருந்துச்சு. மலேசியாவோடது. ஸோ என் கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். ஓகே பாய்.